சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் வந்துவிட்டது. 117 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி கேட்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்காரு. நீலகிரி குன்னூரில் இன்று மக்களை சந்தித்த எடப்பாடி இவ்வாறு பேசினார். மேலும் அதிமுக அலுவலகம் டெல்லியில் இருக்கிறது என்று கனிமொழி கூறியதற்கும் எடப்பாடி பதில் சொன்னார். தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காட்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுக்க சட்டசபை தொகுதி வாரியாக யோசிச்சு பயணம் மேற்கொண்டு வராரு. அந்த வகையில் இன்று நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டசபை தொகுதியில் மக்களை சந்தித்தார். அப்போது அவர் திமுக கூட்டணியில் விரிசல் வந்துவிட்டது என்று சொன்னார். 117 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி கேட்பதாகவும் எடப்பாடி சொன்னார். அதிமுக அலுவலகம் டெல்லியில் இருக்கு என்றும் கனிமொழி கூறியதற்கும் எடப்பாடி பழனிசாமி பதில் கூறினார். கருணாநிதி இருக்கும்போது திமுக இரண்டா பிரிய இருந்ததாகவும் அப்போது ஜெயலலிதா தான் திமுகவை காப்பாற்றினார் என்றும் எடப்பாடி சொன்னார். எடப்பாடி பழனிசாமி பேசிய போது, ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு நீலகிரிக்கு என்று ஏதாவது செய்தாரா? பெரிய திட்டம் கொண்டு வந்து நன்மை செய்தாரா? அதிமுக ஆட்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தோம். 400 கோடி ரூபாயில் சிறப்பாக கட்டி கொடுத்தோம். நவீன வசதியுடன் கூடிய மருத்துவமனைக்கு நாங்கள் பாதி கட்டிடம் கட்டி முடித்தோம். எங்கள் ஆட்சி முடிந்ததால் திமுக அரசு அதை திறந்து வைத்து நாங்கள் பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் பெயர் வைத்து விட்டாங்க. தினம் தினம் ஒரு திட்டத்துக்கு பெயர் வைப்பாங்க, ஃபோட்டோஷூட் நடத்துவாங்க. அதோடு எல்லாம் முடிந்துவிடும். இப்படி தான் 52 திட்டம் அறிவித்து 52 குழு போட்டார். தற்போது அந்த குழு என்னாச்சு? அதற்கு வெள்ளை அறிக்கையில் கேட்டால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. திமுக காங்கிரஸ் இடையே சண்டை மூண்டு விட்டது. நெல்லையில் காங்கிரஸ் கூட்டம் நடந்தது. அதில் காங்கிரஸ் தமிழ்நாட்டின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோட்டிங்கர் சொல்கிறாரு, வரும் சட்டசபை தேர்தலில் பாதிக்கு பாதி, அதாவது 117 சீட் வேண்டும் என்று தெளிவாக பேசுகிறாரு. ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று பேசுகிறாரு. இதே போல் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் தேர்தலில் திமுக வெற்றி பெறாது, அப்படி வெற்றி பெற்றால் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று சொல்கிறாரு. ஆக கூட்டணிக்குள் விரிசல் ஏற்பட்டு விட்டது. ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது. திமுக கூடாரம் இப்போ காலியாக போகுது. எவ்வளவு நாளுக்களுக்கு தான் இவங்களே கொள்ளையடிச்சு கொண்டு இருப்பாங்க? பார்த்து பார்த்து சலித்து போய்விட்டது என்பதனால காங்கிரஸ் கட்சி தற்போது வீழ்த்து கொண்டு கூடுதல் இடம் மற்றும் ஆட்சியில் பங்கு கேட்கிறது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KS அழகிரி கூட இப்படி பேட்டி கொடுத்திருக்காரு. அதில் என்ன தப்பு இருக்கிறது? 60 ஆண்டு காலமாக ஏதாவது ஒரு கட்சியின் கூட்டணி வைத்து கொண்டு அந்த கட்சியின் சாற்றை அவர்கள் குடித்து விட்டாங்க. அதாவது கரும்பு சாற்றை கூட்டணி தலைமை குடித்து விடுமாம். சக்கை தான் காங்கிரஸுக்கு கிடைக்குதாம். பரவாயில்லை, இப்போதாவது காங்கிரஸுக்கு ஞாபகம் வந்ததே. இதன் மூலம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டு விட்டது என்பது மிக மிக தெளிவாக தெரியுது. இவ்வாறு பழனிசாமி, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே திமுகவில் விரிசல் ஏற்பட்டு விட்டதா? இதை எப்படி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சமாளிக்க போகிறாரு? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.